Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு குக்கர்ல இருந்து குழம்பு வெளியில சிந்துறது அதுக்கப்புறமா அடிக்கடி கேஸ்கட் மாத்துறது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சூப்பரான 10 டிப்ஸ் பார்க்கலாம். முதல் டிப்ஸ் பாருங்க. இந்த குக்கரோட மூடியில இந்த ஹோல் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த ஸ்டீம் வெளியில வரும் இல்லையா, அந்த ஹோல் வந்து எப்பவுமே நீங்க வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏதாவது அதுல வந்து ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் நம்ம சமைச்சது ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா அது வந்து நமக்கு ஒழுங்கா விசில் வராது. அதனால இதை வந்து எப்பவுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இந்த ஹோல் வழியா நீங்க தண்ணி வருதா வாஷ் பண்ணும்போது இங்கே மேலே நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அடியில் அந்த ஹோல் வழியாக தண்ணி வரணும். அது வருதான்னு பார்த்து நல்லா செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேஸ்கெட் பாருங்கள். இந்த கேஸ்கெட்லேயும் இந்த இடுக்குலெல்லாம் உங்களுக்கு அந்த பருப்பு வேக வச்சா இல்லை குழம்பு வச்சா அந்த மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டோர் ஆகும். அதையுமே நீங்கள் அப்பப்போ வந்து ஒவ்வொரு தடவை யூஸ்க்கு அப்புறமும் நல்லா வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். கேஸ்கெட்டை எப்போவுமே இந்த இடத்துலலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3, நம்ம விசில் போடுறோம் இல்லையா, அந்த வெயிட் வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது அப்படியே எடுத்து அப்படியே வச்சிடுறது, திரும்ப எடுத்து அப்புறம் அப்படியே யூஸ் பண்ணுறது, திரும்ப அப்படியே வச்சிடுறது அப்படின்னு வைக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு தடவையுமே இந்த குக்கர் வெயிட் பாருங்கள், எந்த ஒரு குக்கர் வெயிட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கலட்டி எடுக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த உள் பக்கம் அப்புறம் இந்த வெயிட்டோடைய இந்த ஹோல்ஸில் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பெரிய ஹோலில் தண்ணி விட்டிங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற இந்த 4 ஹோலில் வந்து உங்களுக்கு அடைப்பு இல்லாமல் நல்லா தண்ணி வந்து ஃப்ளோ ஆகணும். அந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகிள்ஸும் அதில் அடைப்பு இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணி ஒவ்வொரு தடவையுமே இதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டிப் நம்பர் 4, கேஸ்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது குக்கரில் கரெக்டாக அது அந்த மூடியில் செட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் மூடினீங்கனாக்கா உங்களுக்கு வெளியில் வந்து சைடில் வந்து ஹீட்டில் வந்து தண்ணி வெளியில் வழிஞ்சிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இப்படி அப்படியே நவுறுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடுங்க. டிப் நம்பர் 5 பாருங்கள். எந்த ஒரு குக்கர்லையுமே முக்கால்வாசிங்கிறது அந்த குக்கருடைய ஹை லெவல் அது வரைக்கும் நீங்கள் ஒரு லிக்விடான பொருள் வச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் அது வெளியில் வழிய தான் செய்யும். குக்கருடைய பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் பருப்பு வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, குக்கருடைய பாதி அளவுக்கு மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குக்கரோடைய அந்த விசில்லேருந்து தண்ணி நமக்கு வெளியில் வராது. டிப் நம்பர் 6, எப்போவுமே நீங்கள் குக்கரில் வந்து பருப்பை போட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைனாக்கா குழம்பெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வதக்கி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு அடுப்பில் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். எதுக்காக அந்த மாதிரி கொதி வரணும்? பருப்பாக இருந்தாலுமே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போடுங்க. இப்போ குக்கர் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஹோல் வழியாக உங்களுக்கு ஸ்டீம் வரும். அந்த மாதிரி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டிங்கன்னா இந்த ஹோல்லையும் எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். டிப் நம்பர் 7, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஸ்டீம் விசில் வரும்போது அந்த விசில் வழியாக தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லைனா ஒரு டிஃபன் பாக்ஸ், சில்வர் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வச்சுடுங்க. குழம்பாக இருந்தாலும் சரி இல்லை பருப்பு வேக வைக்கும் போது அந்த தண்ணி மேலே இப்படி மிதக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி எப்பவும் போல் எத்தனை விசில் கொடுப்பீங்களோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்க வாட்டர் வந்து இந்த கிண்ணத்தில் நமக்கு கலெக்ட் ஆயிரும். குழம்பா இருக்க பட்சத்தில் நீங்கள் அந்த குழம்புலையே சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பருப்பு வேக வச்ச போது தண்ணி இதில் கலெக்ட் ஆயிருந்ததுன்னா ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த குக்கர் விசில் வழியாக உங்களுக்கு ஸ்டீமோடு சேர்த்து தண்ணி வெளியில் வராது. டிப் நம்பர் 8, எப்போவுமே இந்த குக்கருடைய ஸ்டீம் எல்லாமே சுத்தமாக ரிலீஸ் ஆன பிறகு இந்த வெயிட்டை எடுத்த பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். வெயிட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்டீம் ப்ரெஷர் இருந்ததுன்னா உங்களுக்கு டக்குன்னு வெளியில் வந்து வழிஞ்சிரும், குழம்பு பொங்கி வழிஞ்சிரும். அதனால் எப்போவுமே இந்த வெயிட் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சுத்தமாக அந்த ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு இந்த வெயிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 9, நம்ம யூஸ் பண்ணுற இந்த
கேஸ்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து வாஷ் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா அதை வாஷ் பண்ணி போட்டுட்டு அது மேலே அடுத்த பொருளை வந்து வாஷ் பண்ணி இப்படி மாதிரி நம்ம கவுத்து வைப்போம். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா இந்த நீங்கள் மேலே வைக்கிற பொருளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த குக்கரோட கேஸ்கெட் வந்து அப்படி இப்படியும் வளையும். அதனால இது உங்களுக்கு அந்த குக்கரோட மூடியில் கரெக்டாக செட் ஆகாது. அதனால் எப்போவுமே கேஸ்கெட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தனியாகவே ஸ்டோர் பண்ணுங்கள். அதையும் தொங்க விட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மட்டமான இடத்துல இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். மேலே பொருளை வந்து அது மேலே எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் கவுத்து வைக்காதீங்க. இதனால் அந்த கேஸ்கெட் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். டிப் நம்பர் 10, ஒவ்வொரு தடவை நம்ம இந்த கேஸ்கெட்டை வந்து யூஸ் பண்ணும்போதும் அந்த ஹீட்டில் அந்த கேஸ்கெட் வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுத்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் எப்போவுமே மூடியை ஓப்பன் பண்ணி இந்த கேஸ்கெட்டை எடுத்த பிறகு சூடாக இருக்கும் போதே அதை சில்லுங்கிற வாட்டரில் சில்லுன்னு இருக்க தண்ணியில் வந்து நீங்கள் டிப் பண்ணி வச்சுருங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு டைட் ஆகும் இந்த கேஸ்கெட்டு. அதே மாதிரி இதை வந்து அப்பப்போ ஃப்ரீசரில் நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசர் ஜோனில் அப்பப்போ இதை ஸ்டோர் பண்ணுங்கள். அதனாலையும் நம்மளுடைய கேஸ்கெட் வந்து கொஞ்சம் நல்லா இறுக்கமாகி வரும் நமக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் ஃப்ரீசரில் இந்த கேஸ்கெட்டை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணும்போதும் நமக்கு கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக நல்லா க்ரிப்பாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.